ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் வால்யூமில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதாவது ஒரு மாடலுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தா போதும். மற்ற சம்லாம் நீங்கள் நோட்டை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாடல் உள்ள சம்மை நமக்கு இனி எக்ஸாமுக்கு 7 days தான் இருக்குது. அதில் நீங்கள் 3 days தமிழ் படிப்பீங்க. ரிமைனிங் 4 days தான் இருக்குது. ஸோ அந்த 4 daysல நான் கொடுத்துருக்க இந்த 35 சம்மையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு 37 சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தாவே போதும். மித்த சம்லாம் நோட்டை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வால்யூம் 2ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஃபஸ்ட்டு லெசன் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.6. ஸோ இதே மாடலில் எக்ஸசைஸில் ஒரு 2 சம் இருக்குது. அப்போ இந்த சம்மை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த சம்மை லைட்டாக ரிவைஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1ல் கொஸ்டின் நம்பர் 10 வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இது நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.15 ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ். அந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதே மாடலில் 2 சம் இருக்குது. ஸோ இந்த சம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.18 நீள்வட்டமும் அதிபர வளையமும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும். ஆர்த்தோகோனலி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.43 லிமிட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ அவங்களே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில சம்மில் நம்மளே கண்டுபிடிக்கணுமா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு 3 சம்மும் எக்ஸசைஸில் ஒரு 4 சம்மும் இருக்கும். இந்த 7 சம்மு. ஸோ இந்த ஒரு சம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த ரிமைனிங் சம்ஸை ஈஸியாக நோட்டை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 7.48 ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாடலில் ஒரு சம் செஞ்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.60 find the local estimate of the function. Next exercise 7.8. so this exercise is very important. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சம் இருக்குது. அந்த 12 சம்மில் ஒரு 4 சம் 2 மார்க்கில் 3 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிமைனிங் சம் எல்லாமே 5 மார்க் தான். ஸோ அந்த ரிமைனிங் சம்மில் 2 சம் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மு. கொஸ்டின் நம்பர் 8ம் கொஸ்டின் நம்பர் 12ம். ஸோ நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் 8ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4ல் கொஸ்டின் நம்பர் 6 w ஆஃப் x, y, z கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஷோ பண்ணுறது தான். ஸோ ஈஸியாக டோ w பை டோ எக்ஸ் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி ஆன்சர் 0 கொண்டு வருது. ஈஸியாக இந்த சமயம் ஈஸியாக தான் இருக்கும், செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே போல் எக்ஸசைஸ் 8.4ல் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ அதுவும் அதே மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.22 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இதே மாடலில் எக்ஸசைஸ் 8.7ல் ஒரு 3 சம் இருக்குது. ஸோ இந்த சம் செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சம் ஈஸியாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 9th லெசன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.13 ரூட் tan x ப்ளஸ் ரூட் cot x வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.27. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.29. இந்த 3 சம்மே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மு. ஸோ நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாடலில் எக்ஸசைஸில் உள்ள சம்மையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9.8 9.9 இந்த 2 எக்ஸசைஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. ஸோ இதில் மாடலுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே செஞ்சு பார்த்துக்கோங்க. இதை வச்சு ரிமைனிங் வர சம்ஸை நோட்டில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.4ல் கொஸ்டின் நம்பர் 7. இந்த 10.4 எக்ஸசைஸ் வெரி ஈஸியான எக்ஸசைஸு. அதில் 7th கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10.11 எக்ஸாம்பிள் 10.11 1 + x ஸ்கொயர் × dy/dx = 1 + y ஸ்கொயர் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.24 சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 10.7ல் கொஸ்டின் நம்பர் 15 சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க. dy/dx + py = q அந்த சம்மு. e⁻∫pdx கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். லாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா ஒய்க்கு பதிலாக 2 போட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்ம லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 10.8 இந்த எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க.
ஸோ அதில் வந்து ரிப்பீட்டட் கேட்கக்கூடிய ஒரு 3 சம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 10.27 அண்ட் தென் எக்ஸைஸ் 10.8ல் கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 இந்த 3 சம்மையுமே நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. இதே மாடலில் உள்ள சம் வந்து நோட்டை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th லெசன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நிகழ்தகவு பரவல்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து ஒரு 4 சம் இருக்கும். எல்லாமே இதே மாடல் சம் தான். ஸோ இந்த சம் செஞ்சு பார்த்துக்கோங்க, அந்த சம் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸைஸ் 11.2ல் கொஸ்டின் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 11.3ல் கொஸ்டின் நம்பர் 3 f(x) கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வேல்யூ ஆஃப் k கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 300க்கும் 500க்கும் இடையில் உள்ள அந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 11.12, இதில் வந்து f(x) கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f(x) கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஒரு வேல்யூ ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 11.18, ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் இது கேட்டிருக்காங்க. அதாவது சராசரி பரவல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 11.4ல் கொஸ்டின் நம்பர் 3 மியூ அண்ட் லாம்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம் தான். தென் எக்ஸாம்பிள் 11.21 மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்து p(x) = 0, x = 1, x ≥ 1 அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாமே வந்து ஈஸியான சம் தான். ஸோ மாடலுக்கு ஒரு சம் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க, அப்போ தான் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட்டு 12th லெசன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், தனிநிலை கணிதம். இதில் 12.1 எக்ஸைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வரக்கூடிய சம் வந்து கேட்பாங்க. ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த 5 ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் நான் 2 சம் கொடுத்துருக்கேன், 3 சம் கொடுத்துருக்கேன். அந்த 3 சம்மே தெளிவாக பார்த்துக்கோங்க. 31st சம் வந்து எக்ஸாம்பிள் 12.7. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 12.9. இந்த சம்மு 12.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிஷன் மாடுலோ 5 வெரி வெரி ஈஸியான சம் கூட. ஸோ நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 12.1ல் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ a*b = a + b/2 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸைஸு, இது வந்து ஈஸியான எக்ஸைஸ், அதாவது 12.2 செகண்ட் எக்ஸைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்பாங்க. இல்லைன்னா அந்த டேபிள் யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 12.19 வந்து ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணுறது. 12.2ல் கொஸ்டின் நம்பர் 15 வந்து ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ரெண்டுலேயுமே ஒவ்வொரு சம் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ரிமைனிங் சம்ஸில் நோட்டை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வால்யூம் 1 and 2ல் வந்து இப்போ வந்து வால்யூம் 1ல் 37 சம்ஸும் வால்யூம் 2ல் 35 சம்ஸும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு சம் கொடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா தெளிவாக செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்பட தேவையில்லை, ஈஸியாக எழுதலாம். ஓகே, தேங்க்யூ.